69 சங்கீதம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாயிருக்கிறது. உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். உமது முகத்தையும் உமது அடியேனுக்கு மரியாதையும். நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். நீர் என் ஆத்துமாவினிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். என் சத்துருக்களின் மித்தம் என்னை மீட்டுவிடும். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். நானும் சிறுமையும் துயரமும் உள்ளவன். தேவனே, உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்திலே நிந்தைகளும் வெட்கமும் அவமானமும் வரும்போது நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். சத்துருக்கள் எல்லாம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறாங்க. உங்களுடைய உருக்கமான இரக்கங்களினால எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்க என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி அங்கலாய்க்கலாம். ஆண்டவர் முகத்தை நமக்கு மறைத்து விடுவாரோ என்று சொல்லி நம்ம பயப்படலாம். நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்து அருளும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்வது போல நம்ம சொல்லலாம். ஆனால் சிறுமையும் எளிமையுமானவர்களை பார்த்து கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார். அவருடைய ரட்சிப்பு தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆகவே நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்தில் வருகிறோம். எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்க அப்பா. உங்களுடைய தயை எங்களுக்கு நலமாக இருக்கும். உம்முடைய உருக்கமான இரக்கங்களின்படி எங்களை கடாட்சி தரலும், எங்களை ஆசீர்வதித்தலும். ஒருபோதும் உம்முடைய முகத்தை அடியேனுக்கு மறையாதீங்க ராஜா. நான் மிகவும் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுங்க. நீங்க என் ஆத்மாவிடத்தில் வந்து விடுதலை செய்யுங்க. என் சத்துருக்களின் மித்தம் என்னை மீட்டு விடுங்க தகப்பனே. என் நிந்தையும் என் அவமானத்தையும் என் வெட்கத்தையும் அறிந்திருக்கிறீங்க. என் சத்துருக்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறாங்க. அநேக நிந்தனைகள் என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்கு பரிதபிக்கிறன் உண்டோ என்று சொல்லி காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் பார்க்க முடியல. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தாங்க, என் தாகத்துக்கு காடியை கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நீயும் அதே அனுபவித்தீங்களே அப்பா. ஆகையால் உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. எனக்கு மன இறங்கும்படியாக கிருபையாய் ஆண்டவர் எல்லா இக்கட்டிலிருந்து எனக்கு விடுதலை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நானும் சிறுமையும் துயரம் உள்ளவன். தேவனே, உங்களுடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.